பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலினுடைய சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து 3வது நாள் நிகழ்வாக நேற்று மாலை கோவில் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையிடம் கைலாய பர்வதம் வாகனத்திலும் எழுந்தருளிய போது பல்வேறு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்பட்டது. இதனையடுத்து சுவாமியும் அம்மனும் தெற்கு மாசி, வடக்கு மாசி, மேல மாசி, கீழமாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்தபோது மாசி வீதி முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனையும் சுவாமியையும் தரிசனம் செய்து சென்றனர். சுவாமி அம்மன் வீதி உலாவின் போது சுவாமியின் முன்பாக ஏராளமான சிறுமிகள் மீனாட்சி அம்மன் வேடம் அணிந்தும், சிறுவர்கள் முருகன், விநாயகர், சிவன் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்களின் வேடங்களை அணிந்தும் பல்வேறு இசை முழங்க ஊர்வலமாக சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா இந்த ஆண்டு கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சுந்தரேஸ்வரர், அன்னை மீனாட்சி ஒவ்வொரு நாளும் காலை மாலை விசேஷ வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடிய வேளையில் 4ஆம் நாளான இன்று காலை 9 மணிக்கு கோவிலிலிருந்து புறப்பாடாகி அம்மன் சன்னதி வழியாக கோவில் யானை முன்னே வர சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடனும் அன்னை மீனாட்சி மற்றொரு தங்க பல்லக்கில் எழுந்தருளி கிழக்கு சித்திரை வீதி வழியாக தெற்கு ஆவணி மூல வீதி மற்றும் தொட்டியம் கிணற்று தெரு வழியாக சென்று தெற்கு வாசல் வழியாக வில்லாபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாகற்காய் மண்டகப்படிக்கு சென்றடைந்தார். அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய இந்த நிகழ்வை காண சாலையின் 2 புறங்களிலும் திரளான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று பகல் முழுவதும் மண்டகப்படியிலேயே வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாலை 6 மணிக்கு மேலாக மின்னொலியில் அலங்கரிக்கப்பட்டு தங்க பல்லக்கிலே புறப்பாடாகி மீண்டும் திருக்கோவிலுக்கு மாலை 9:30 மணியளவில் வந்தடைவர். இந்த 4ஆம் நாள் திருவிழாவை பொறுத்தவரை நாற்கரணம், நால்வகை தோற்றம் என்னும் இவற்றை நீக்குதல் பொருட்டு நிகழ்வாகும். குறிப்பு: இன்று 4 மாசி வீதிகள் வழியாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலா கிடையாது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புளியங்குடி பகுதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விழாக்கள், பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம், காப்பு கட்டிய பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேளதாளங்கள் முழங்க தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கண்ணார் தெருவில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஸ்ரீ வராகி அம்மன் உள்ளிட்ட சப்த கன்னியர்கள் எழுந்தருளியுள்ளனர். சித்திரை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நவகிரக ஹோமம், வராகி மூலமந்திர ஹோமம் ஆகியவை செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ வராகி அம்மன் காட்சியளித்தார். தொடர்ந்து நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தளூரில் மிக பழமை வாய்ந்த ஒப்பிலா நாயகி சமேத தாந்தோன்றீஸ்வரர் கோவில் உள்ளது. கோட்சிங்க சோழனால் கட்டப்பட்ட மாட கோவிலான இக்கோவில் சந்திரன், சப்த கன்னியர் பூஜித்த சிறப்புக்குரிய தலமாகும். மயிலாடுதுறையை சுற்றியுள்ள சப்தஸ்தான கோவில்களில் ஒன்றான பழமை வாய்ந்த இக்கோவில் கிராம மக்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினரின் முயற்சியின் காரணமாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. விழா கடந்த புதன்கிழமை அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி காவிரி கரையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்டு புனித நீர் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி விமான கோபுரத்தை அடைந்து விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கணவாய்ப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சங்கலியான் கொடையில் மதுரை வீரன், வேட்டைக்காரன், காளியம்மன், பகவதி அம்மன், ஆண்டிச்சாமி, 7 கன்னிமார் ஆகிய கோவில்களின் திருவிழா
8 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் வைகாசி மாதம் நடைபெற உள்ளது. இதையொட்டி சுவாமி சிலைகள், குதிரை மற்றும் மதுளை உள்ளிட்ட சிலைகளை செய்வதற்காக நத்தம் அருகே முளையூரில் இருந்து பிடிமண் எடுத்து மாட்டு வண்டி, டிராக்டர், மினி வேன், ஈச்சர், லாரி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அதிர்வெட்டுக்கள் முழங்க மேளதாளங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். ஊர்வலத்திற்கு முன்பாக கருப்பசாமி வேடமிட்டும் பெண் வேடமிட்டும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த ஊர்வலத்தில் பிடிமண் எடுத்து வந்த வாகனங்கள் முளையூரில் இருந்து சங்கலியான் கொடைக்கு 2 கிலோமீட்டர் நீளத்தில் வரிசையாக கோவிலை சென்றடைந்தது. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.